எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேடம். இன்னைக்கு உங்க சேனல்ல கிராமம் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த கிராமம் எங்க இருக்குன்னு தெரியணும். ஆமா, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் அபி. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். அந்த கிராமத்தை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதை பத்தி நீங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் தான் கேட்கணும். எங்க இருக்காரு? நான் மீட் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். அவர் உங்களை மீட் பண்ண வருவாரான்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், உங்க ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. உங்களை மீட் பண்ணணுமா? சரி, ஓகே சார். ஓகே மேடம், ப்ரொடியூசர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். யார் பார்க்க வந்திருக்காங்க? சார், மேடம் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சார் தான் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். வணக்கம் சார். வணக்கம்மா. சிட் டவுன் ப்ளீஸ். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், என் பேர் அபிநயா. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டியா இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? சார், இன்னைக்கு சேனல்ல ஒரு கிராமம் அறிவோம்னு உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒரு கிராமத்தை காமிச்சிங்க இல்லையா? அந்த கிராமம் எங்க இருக்கு சார்? ப்ரோக்ராம்லயே சொல்லியிருக்கோமாம்மா, கேரளா பார்டர். சாரி சார், நான் பாதியில இருந்து தான் பார்த்தேன். அந்த கிராமத்துக்கு எப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா? நீங்க போறீங்களா? ஆமா சார். அப்புறம் அந்த ப்ரோக்ராம் கேசட் கிடைக்குமா? நோ மேடம், அதெல்லாம் தர முடியாது. வேணும்னா உங்களுக்கு அந்த இடத்த பத்தின டீடைல்ஸை சொல்றேன். நீங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. 1 மினிட் சார். சொல்லுங்க சார். கேரளா தமிழ்நாடு பார்டர்ல குமுளிங்கிற ஊர் வருது இல்லையா? அதுல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி பூவாரி ஹில்ஸ் இருக்கு. அந்த ஹில்ஸ் பக்கத்துல தான் அட்டுப்பட்டிங்கிற கிராமம் இருக்கு. அங்கதான் அந்த சந்தை நடக்குது. பஸ்ல போறதா இருந்தா மதுரை போய் போலாம், இல்ல டைரக்டா கார்லயே போறதா இருந்தா தேனி வழியாவும் அந்த ஊருக்கு போகலாம். சரி. இந்த டீடைல்ஸ் போதுமாமா? போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சரி சார், அப்ப நான் வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அபி எதுக்கு இப்போ பீப்புள்ஸ் சேனல் வந்துட்டு போறா? என்னன்னு உள்ள போய் விசாரிப்போம். பாஸ். என்ன கரி? பாஸ், அந்த அபி இனிமே எந்திருக்கவே முடியாது. சிபிஐ, போலீஸ், அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அவளை 3 பக்கத்துல இருந்து கார்னர் பண்ணிருக்காங்க. அவளால எந்திருக்கவே முடியாது. அவளை பத்தி வரி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. பாஸ், நீங்க சொல்றது சரி. ஆனா அவ வேற ஏதோ வேலை பண்றான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? பாஸ், அந்த அபி இன்னைக்கு பீப்புள்ங்கிற டிவி சேனல் ஆபீஸ்ல இருந்து வெளியில வரத நான் பார்த்தேன். பீப்புள்ஸ் டிவி சேனலா? ஆமா. ஓ, ஏதாவது ரிசப்ஷன் வேலை தேடி போயிருப்பா. இல்ல பாஸ், அவ உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள போய் விசாரிச்சேன். சரி, உள்ள போய் என்ன விசாரிச்சு கிழிச்ச? பாஸ், தொல்காப்பியம் உயிரோட இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். தொல்காப்பியன் உயிரோட இருக்கானா? ஆமா பாஸ். அந்த பீப்புள் சேனல்ல பயணம்னு ஒரு ப்ரோக்ராம். அதுல ஊர் ஊரா போய் அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டிய ஒரு 1/2 மணி நேரம் ப்ரோக்ராமா போடுறாங்க. பாஸ், விஷயத்தை சொல்லடாடா. பாஸ், அங்கதான் வரேன் பாஸ், அங்கதான் வரேன் பாஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு மலைப்பகுதியில என்ன கிராமம் அது? அட்டுப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பத்தி ப்ரோக்ராம் எடுத்து டிவியில ஒளிபரப்பு பண்றப்போ அப்படி அந்த தொல்காப்பியனை பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த சேனலுக்கு போய் எந்த பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வரப்பதான் நான் அவளை பார்த்தேன். பாஸ், அவ போன பிறகு நான் உள்ள போய் விசாரிச்சுதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமா பாஸ். ஆர் யூ ஷூர்? ஆமா பாஸ், கண்டிப்பா. ஆர் யூ டபுள் ஷூர்? ஷூர் பாஸ், ஷூர். ஓகே 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 ஓகே. அந்த ஊர் பேர் என்ன சொன்ன நீ? ஆண்டி, அட்டுப்பட்டி. அட்டுப்பட்டி.
உடனே நம்ம அங்க கிளம்புறோம். அந்த தொல்காப்பியனோட கதையை முடிக்கிறோம். பாஸ் அப்போ அந்த அபியை கிளம்பிடுவாளே. அவளால சென்னை விட்டு ஒரு இன்ச் கூட நகர முடியாது. Do you know that? Come along. எஸ் பாஸ். ஹலோ ஆதியா, நான் ஏசி மணிகண்டராஜ் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. அபி மேலே சிபிஐ ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறாங்க சார். யூஸ்லெஸ். இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வலுவான ஆதாரமும் சாட்சியும் இருந்தா கண்டிப்பா அது நடக்கும் சார். இன்னும் என்ன சாட்சி ஆதாரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள தள்ளி விசாரணை பண்ண சொல்லுங்க. எல்லாம் உண்மை தானா வெளியே வரும். அடுத்த கட்டமா அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் சார். அடுத்த கட்டமா? இப்போ சிபிஐ அபியை ஷேடோ பண்ணிட்டு இருக்காங்க சார். சிபிஐ அபியை ஷேடோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் சார். குட். தட்ஸ் a good news. இனிமேல் அபியால நிம்மதியா இருக்கவே முடியாது சார். அவ எங்க போனாலும் போலீஸ் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் சார். வெரி குட். அவன் மேல எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். உங்க பார்வையில இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போக கூட அவ முயற்சி பண்ணலாம். நோ அது அவ்வளோ சுலபம் இல்லை சார். ஓகே சார், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் மெசேஜ் டு யூ சார். சார் வேர் ஆர் யூ நோ? நான் வந்து பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க வந்த உடனே உங்களை நான் மீட் பண்றேன். ரைட், வில் டூ தட். பை சார். கிரி, நான் சொன்னது நடந்துச்சு பாத்தியா? சிபிஐ அபியை ஷேடோ பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவளோட நடவடிக்கை எல்லாம் சந்தேகப்பட்டு அவ எங்க போனாலும் போலீஸ் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். இனிமே அவ சென்னைக்குள்ளேயே கூட சுதந்திரமா நடமாட முடியாது. சோ தொல்காப்பியனை தேடி வர்றது இம்பாசிபிள். நாம அவளை மறந்துட்டு தொல்காப்பியனை தேடுவோம். பாஸ் அவ போலீஸ்க்கு டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஃபூல். அப்படி நடந்தா உடனே எனக்கு தகவல் சொல்றதுக்கு அவ வீட்டு முன்னாடி நம்ம ஆள் ஒருத்தனை நிப்பாட்டி வச்சிருக்கேன். பாஸ் எனக்கு இன்னொரு டவுட். Shut up. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. Just shut your gob and come, okay? ஓகே பாஸ், நம்ம கரெக்டா போயிடலாம் பாஸ். கரெக்டா போயிடலாம். And hurry up. Okay, Now boss. speed up the vehicle. யா. கிரி, by the way, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் நம்ம? பாஸ் ஏறக்குறைய நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் பாஸ். கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கியா? என்ன பாஸ் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு இடமா நின்று தெளிவா விசாரிச்சு கரெக்டா தானே போயிட்டு இருக்கோம். அதனால தான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் வந்து வேஸ்ட் ஆயிட கூடாது. பாஸ் கவலைப்படாதீங்க பாஸ், நான் கூட்டு போறேன், நீங்க டென்ஷன் இல்லாம வாங்க. ஏன் டென்ஷன் உனக்கு எங்க புரிய போகுது? இங்க இறங்கிக்கங்க. சரிங்க. நீங்க சொன்ன இடம் இதுதான். பக்கத்துல யார்ட்டாவது விசாரிச்சீங்கன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. சரி, தேங்க்ஸ். சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்கே அட்டப்பட்டி கிராம சந்தைக்கு எப்படி போகணும்? இதே வழிதான், கொஞ்சம் தூரம் போகணும். எப்படி 2-3 கிலோமீட்டர் வரும் மேடம். திடீர்னு மழை வரும், திடீர்னு மிஸ்ட் வரும். ஆனா நீங்க யாரையாவது துணை கூட்டு போலாமே. தேங்க்ஸ், நான் இட்ஸ் ஓகே பார்த்துக்கிறேன். மேடம்.
புலியார் ஃபால்ஸ் எங்க இருக்கு? என்னங்க? புலியார் ஃபால்ஸ் தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? வாட்டர் ஃபால்ஸா? அதான், எந்த பக்கம் இருக்குமா? இப்படியே நேரா போங்கம்மா. நேரா போங்கம்மா. நன்றிங்க. தொல்காப்பியன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லை, தெரியாதுங்கம்மா.
கடவுளே, எங்க போனாருன்னு தெரியலையே. பார்த்தேனே நானு, ஆனா என்கிட்ட எதுவுமே பேசலையே. ஏன் என்னை பத்தி யாரோ மாதிரி போயிட்டாரு? நிஜமா கனவா? ஐயோ, யார் மணி?